டெல்லியில் காலையில் நிலவிய பனிமூட்டம் காரணமாக ரயில் மற்றும் விமான சேவைகள் தாமதமாகின. வட மாநிலங்களில் கடும் குளிர்காற்று வீசி வரக்கூடிய நிலையில் டெல்லியை பனிமூட்டம் சூழ்ந்தது. தலைநகர் டெல்லியின் சப்தர்ஜங் பகுதியில் இன்று காலை வெப்பநிலை 1.9 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பதிவானது. எதிரே வரக்கூடிய ஆட்கள் கூட தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் காணப்பட்டதால் சிக்னல் தெரியாமல் 42 ரயில்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டன. 20 விமானங்களின் புறப்பாடு மற்றும் தரையிறக்கம் தாமதமாகின. கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்பட்டது. டெல்லியை ஒட்டியிருக்கக்கூடிய ஹரியானா மற்றும் ராஜஸ்தான், சண்டிகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் குளிர் வாட்டி வருகிறது. மேற்கு வங்கத்தின் சிலிகுரி, உத்தரப்பிரதேசின் லக்னோ உள்ளிட்ட பகுதிகளிலும் வெப்பநிலை ஒற்றை இலக்கத்தை எட்டியது. நாடு முழுவதும் 259 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை மாரத்தான் ஓட்டத்தின் முன்பதிவு தொகை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டக்கூடிய இளம் சிறார்களின் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை ரன்னர்ஸ் அமைப்பு சார்பில் காமராஜர் சாலையில் உள்ள நேப்பியர் பாலம் சென்று பெசன்ட் நகர் ஆகிய இடங்களில் 4 பிரிவுகளில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. நேப்பியர் பாலத்தில் அதிகாலை 4 மணிக்கு நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை ஓய்வு பெற்ற முன்னாள் IPS அதிகாரி ஜெயந்த் முரளி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அதிகாலை 5 மணிக்கு பெசன்ட் நகரில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் தமிழ்நாடு DGP சைலேந்திரபாபு ஆகியோர் பங்கேற்று ஓடினர். இந்த மாரத்தான் ஓட்டங்களில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதன் பிறகு செய்தியாளர் சந்தித்த அமைச்சர் சென்னையின் மிக முக்கிய சாலைகளில் மாரத்தான் நடைபெறுவது இதுவே முதல் முறை என்றும் மாரத்தான் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். சென்னை மாரத்தான் போட்டியின் மூலம் கிடைக்கும் இந்த பதிவு தொகையினை இளம் சிறார்களுக்கு, அதாவது டைப் 1 டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய வகையில் நீரிழிவு நோயினால் பாதிப்புக்குள்ளாகிற இளம் சிறார்களுக்கு இன்சுலின் சப்போர்ட் என்கின்ற வகையில் இந்த தொகை அவர்களுக்கு செலவிடப்பட இருக்கிறது. மாரத்தான் ஓட்டம் மற்றும் விண்டேஜ் பைக் அணிவகுப்பு போன்ற நிகழ்ச்சிகளால் OMR, ECR உள்ளிட்ட சாலைகளில் அதிகாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் ஒரே இடத்தில் நின்றதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மாரத்தான் ஓட்டப்பந்தயம் குறித்தும் போக்குவரத்து மாற்றங்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு சரியான முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. தற்போது போக்குவரத்து சீராகி வழக்கம் போல் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. இல்லை, கிட்டத்தட்ட நான் ஒரு 1 hour 37 minutes நான் டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் மேடவாக்கத்தில் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. நான் ECR போனோம், பொலினி போய் சுற்றி வரேன். ஸ்டில் இன்னும் நான் இங்கே டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கேன். இப்படி முன்னாடியே அலர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு டிராஃபிக்கில் நான் என்ன பண்ணா ஓகே. பட் ஆனால் இன்கேஸ் ஏர்போர்ட் போகிறவங்க, மெடிக்கல் இஷ்யூ போகிறவங்க, ட்ரெயின் போகிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம். பட் கொஞ்சம் சபரிமலையில் மகரஜோதி தரிசனத்திற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வரக்கூடிய 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய மகரவிளக்கு பூஜை வரையிலான பக்தர்களுக்கான முன்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. இந்நிலையில் நாள்தோறும் 1 லட்சம் பக்தர்கள் வரை தரிசனம் செய்வதால் கூட்டம் அலைமோதுகிறது. மகரஜோதி தரிசனத்திற்காக பல லட்சம் பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளை கேரள அரசும் கோவில் நிர்வாகமும் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. மகரஜோதி தரிசனத்திற்கு பக்தர்கள் கூடக்கூடிய புல்மேடு பகுதியில் தீ பரவாமல் தடுக்க தீயணைப்புத் துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். வன விலங்குகளிடமிருந்து பக்தர்களை பாதுகாக்க வன காவலர்கள், கால்நடை மருத்துவர்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். Thank you.
இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான சிறப்பு நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்னதாக மற்ற சில செய்திகளை பார்க்கலாம். வார விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மலைகளில் தவழக்கூடிய மேகங்களை ரசித்த மக்கள் அங்கு நிலவக்கூடிய குளிர்ச்சியான சூழலால் மகிழ்ச்சி அடைந்தனர். மோயர் சதுக்கம், குணாகுகை, பில்லர் ராக், பிரையன் பூங்கா, ரோஜா பூங்கா என்று அனைத்து இடங்களுக்கும் சென்ற சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை ரசித்தனர். மேலும் நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் சாலைகளில் குதிரை சவாரி செய்தும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்ததால் சாலையோர கடை வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போட்டிங் வந்தோம், ஹார்ஸ் ரைடிங் வந்தோம், அப்புறமேட்டு சைக்கிளிங் பண்ணோம். இப்போ பார்க் வந்திருக்கோம். ஃபுல்லாகவே க்ரீனரிஸ் தான். எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர் ஃப்ளவர்ஸ் நல்லா இருக்கு. கொடைக்கானல் வந்தது நல்லா, ரைடிங்லாம் நல்லா இருந்துச்சு. மழைலாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. லேக்ஸ் வியூ எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேட் இங்கே செம்மையாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாக இருக்குது. எல்லாமே க்ரீனிஷாக இருக்குது. அதுவும் மேல் ஹில்ஸில் ஏறி வந்தது உண்மையிலுமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸு சென்னையிலேருந்து வரும்போது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 4000 கனஅடியாக குறைந்தது. இந்நிலையில் விடுமுறை தினத்தை கொண்டாட ஏராளமானோர் ஒகேனக்கலில் குவிந்தனர். மெயினருவி, சினியருவி, பரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்தது. எண்ணெய் மசாஜ் செய்து அருவியில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் விடுமுறை தினத்தை கொண்டாடினர். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பொள்ளாச்சியில் கோவை பல்லடம் இணைப்பு சாலைக்கு அருட்செல்வர் நா. மகாலிங்கம் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற பொள்ளாச்சி நா. மகாலிங்கம் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர், வள்ளலார் போற்றிய மனித தன்மையும் மகாத்மா காந்தியின் மத நல்லிணக்கமும் தான் தற்போதைய அவசிய தேவையாக இருக்கின்றன என குறிப்பிட்டார். பொள்ளாச்சியில் உள்ள கோவை சாலை மற்றும் பல்லடம் சாலை இணைக்கும் புதிய திட்ட சாலைக்கு அருட்செல்வர் டாக்டர் நா. மகாலிங்கம் அவருடைய பெயர் சூட்டப்படும் என்ற பெரும் மகிழ்ச்சியோடு இந்த விழாவிலே, இந்த மேடையிலே நான் அறிவிக்கிறேன். சமத்துவம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கிய சமூக நீதி சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசின் அனைத்து சலுகைகளையும் பெற ஆதார் எண் இருக்கும்போது மக்கள் ஐடி திட்டம் தேவையா என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். இப்படி ஒவ்வொரு மாநிலமும் தனி அடையாள எண்ணை வழங்க முன்வந்தால் நாட்டில் குழப்பம் ஏற்படாதா என வினவியுள்ள அவர், இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பு மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெளிமாநில தொழிலாளர்களின் வருகையை வரைமுறைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வெளிமாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்த பின்னர் மக்கள் ஐடி போன்ற திட்டங்களை வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுத்த வேண்டும் என்றும் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விண்டேஜ் பைக்குகளின் கண்கவர் பேரணி சென்னையில் நடைபெற்றது. இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் விண்டேஜ் பைக் பேரணி நடைபெற்றது. சென்னை பெருநகர காவல் ஆணையம் மற்றும் ரோட்டரி கிளப் இணைந்து நடத்திய விண்டேஜ் பைக் பேரணியில் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் பழங்கால வாகனங்களுடன் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியை சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தொடங்கி வைத்தார். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வடக்கு மண்டல இணை ஆணையர் ரம்யா பாரதி, போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணி நடத்தப்படுவதாக கூறினார். விண்டேஜ் பைக்ன்றது ஒரு பேஷனட்டான ஒரு ஹாபி எல்லாருக்கும். அந்த ஹாபி, அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தின் மூலியமாக சே நோ டு ட்ரக்ஸ் மற்றும் ஸ்டாப் சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்ற ஒரு 2 மிக முக்கியமான பிரச்சாரங்கள் இதோட சேர்ந்து இன்னைக்கு வந்து சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக இன்னைக்கு
திமுக பொருளாளர் டி.ஆர். பாலுவின் புத்தக வெளியீட்டு விழாவில் நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று அரங்கேறியது. டி.ஆர். பாலுவிடம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மன்னிப்பு கோரிய நிகழ்வு பற்றி துரைமுருகன் பேசிய போது டி.ஆர். பாலு கண் கலங்கினார். விழாவில் பேசிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், மத்திய அரசும் நீதித்துறையும் ஒத்துழைத்திருந்தால் இலங்கைக்கு பாலம் அமைத்திருப்போம் என்றார். விரைவில் அதற்கான சூழல் ஏற்பட்டு நிச்சயம் பாலம் கட்டப்படும் என்றும் அதை மு.க. ஸ்டாலின் திறந்து வைப்பார் என்றும் குறிப்பிட்டார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடன் தானும் டி.ஆர். பாலுவும் உரையாடியவற்றை துரைமுருகன் விழாவில் பகிர்ந்து கொண்டார். உடனே பாலு உள்ள நுழைஞ்ச, பாலு நீ சொன்னதாம்பா கரெக்ட், நான் தாம்பா அவசரப்பட்டு சொல்லிட்டேன். அடுத்த வார்த்தை சொன்னார், என்னை மன்னிச்சிடு பாலு. தான் சொன்ன கருத்துக்கு ஒரு தொண்டனிடத்திலே மன்னிப்பு கேட்கிற மகத்தான செய்த தலைவர் பாலு உருண்டு அழுதுட்டார். இதையடுத்து பேசிய டி.ஆர். பாலு, வெறும் கல்லாக இருந்த தம்மை முரசொலி மாறன் செதுக்கியதாகவும் கருணாநிதியை உயிர் தந்ததாகவும் நெகிழ்ச்சியுடன் கூறினார். சீன புத்தாண்டை முன்னிட்டு அந்நாட்டில் 200 கோடி பேர் பயணத்திற்கு திட்டமிட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஜனவரி 21ஆம் தேதி முதல் 40 நாட்களுக்கு சீனாவில் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சீன மக்கள் தங்களது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களை காணவும் சுற்றுலா பகுதிகளுக்கு செல்லவும் பயணம் மேற்கொள்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். புத்தாண்டை முன்னிட்டு சீன மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு இடம்பெயர்வதை தொடங்கியுள்ளனர். இது உலகின் மிகப்பெரிய இடம்பெயர்தலாக கருதப்படுகிறது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக புத்தாண்டு கொண்டாடுவதில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சீனாவில் கொரோனா கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த ஆண்டு சுமார் 200 கோடி பேர் பல்வேறு இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் எனவும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் விமர்சையாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அளவிலான மக்கள் பயணம் மேற்கொள்வதால் கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்களில் கொரோனா பரவல் அதிகரிக்கக்கூடும் எனவும் வல்லுநர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.